ஒரு ஸ்கூல்லையோ சேர்க்குறீங்கன்னா அங்கே சேஃப்டி மெஷர்மெண்ட் எப்படின்னு போய் பாருங்கள். நம்ம பல லட்ச ரூபா கொடுத்து நம்ம அட்மிஷன் வாங்குறோம். கொஞ்சமாவது கேம்பஸை சுற்றி போய் பாருங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் போய். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு கேம்பஸில் வந்து செக்யூரிட்டி இல்லை, யாரோ ஒருத்தன் நாய் வந்து போன மாதிரி இருந்துச்சுன்னா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன யூனிவர்சிட்டி, அது என்ன காலேஜ், என்ன செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது? இல்லை இனிமேல் நாங்கள் செக் பண்ண. அப்போ ஏன் இவ்வளோ நாள் பண்ணல? ஒரு கேம்பஸ்னா எவ்வளோ ஒரு சின்ன ஒரு ப்ரைவேட் கடைக்குள்ள நான் போயிட்டு வர முடியல, அவ்வளோக்கு நேம் கேட்குறாங்க, ஐடி கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க, செக் பண்ணுறாங்க, போன அப்புறம் இன் டைம் அவுட் டைம்லாம் போடுறாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க, யாரை பார்க்கணும், ஒரு லெட்ஜர் இருக்குது. அது ஏன் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில இல்லை? அப்போ அது வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடம். நம்ம எங்கே கேட்கணும்னா எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறது. இப்படி ஒரு நம்பர் 1 யூனிவர்சிட்டி காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லை. அது புதர் இதுதான் காலேஜ் என்வாயன்மெண்ட்டு. ஒரு அழகான சூழல் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில். எப்படின்னா மரங்கள்லாம் இருக்குது, பார்க் மாதிரி இருக்குது, அந்த என்வாயன்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லது. ஆனால் அதை ஏன் மெயின்டைன் பண்ணலை? அப்போ என்ன பண்ணுறீங்க அங்கே கேட்டா? ஸோ இது முக்கியமான அடுத்து கேட்க வேண்டிய கேள்வியே இதுதான். நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்க ஒரு இடத்துக்கு விட்றோன்னு வச்சுங்களேன், ஒரு கடைக்கு கடையில் ஒன்று சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு கடையில் ஒன்று வரனா எப்படி சுற்றி பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு காலேஜ் ஸ்கூலுக்கு நீங்கள் பிள்ளைங்களை சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த என்வாயன்மெண்ட்டை போய் தெரிஞ்சுக்கங்க. செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன இருக்குங்க, சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுதா, போன வாரம் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க முடியுதா, உள்ள யார் வந்தால் என்ட்ரி போடுறாங்களா, கரெக்டான செக்யூரிட்டி பீப்புள் இருக்காங்களா, அந்த செக்யூரிட்டி இருக்கிறவங்க வந்துட்டு கரெக்டான இதில் வந்துருக்காங்களா. இப்பெல்லாம் செக்யூரிட்டிலாம் எப்படி இருந்தாங்க, சும்மா யாரோ ஒருத்தர் ரவுடி பேல போடுறது கிடையாது. ஒரு ரிட்டையர்டு ஆர்மியில் இருக்கவங்க, ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸு. ஸோ அவங்களாம் விசாரிங்க போய். ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ், நீங்கள் யார் சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே சார் இருந்தீங்க அப்படிலாம் கேளுங்க. அப்போ தான் அந்த ஜென்யூனிட்டி இருக்கும், அந்த டிசிப்ளின் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டிசிப்ளின் தான். அப்போ ஒரு இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பெரிய காலேஜ் கேம்பஸில் ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு அவன் இருந்துதான் உள்ளே வந்திருக்க முடியுமா?